ஸ்ரீராம ஜெயம், ராமகாவியம், ராமாயணம். தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இரணியன். அண்ணா, உன்னை காட்டிலும் பன்மடங்கு வலிமையுடைய இரணியன் என்ற மகாவீரன் வாழ்ந்தான். காசிப முனிவருக்கு திதி வயிற்றிலே பிறந்தவன். அவன் தம்பி இரண்யாட்சன். இவன் ஆணவத்தால் மக்களுக்கு பெரிய துன்பங்களை செய்து வந்தான். பூமண்டலத்தை எடுத்து கடலில் அழுத்தி உலகத்தை அழிக்க முயன்றான். காத்தர் கடவுளாகிய நாராயணர் வராக வடிவமெடுத்து அவனை கொண்டு தன் 2 கொம்புகளில் பந்து போல் உலகத்தை எடுத்து உலகத்துக்கு நன்மை செய்தார். தன் தம்பியை திருமால் கொன்றதனால் சீற்றம் அடைந்து இரணியன் திருமாலை பகைத்தான். நமக்கும் மரணமே வரும் என்று அஞ்சினான். மகாமேரு கிரியில் ஒரு காலில் நின்று 1000 ஆண்டுகள் பிரம்மதேவரை குறித்து அரிய பெரிய தவம் செய்தான். இவன் மனைவி லீலாவதி. இவனுக்கு கிலாதன், அணுகிலாதன், சமகிலாதன் என்று 3 புதல்வர்கள் இருந்தார்கள். இவனது மனைவி 4வதாக கருவுற்றிருந்தாள். நாரத முனிவர் அவளை தம் ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார். அவள் சிறந்த பதிவிரதை. கரு மேற்கொண்டு வளரா வண்ணம் செய்தாள். நாரதருடைய கரிபஜனையை கருவிலிருந்த குழந்தை கேட்டு கருவிலேயே திருவுடையதாக விளங்கியது. பிரம்மதேவர் அன்னவாகத்தில் இரணியனுக்கு காட்சியளித்தாள். இரணியன் பிரம்மதேவரிடம் தனக்கு விண்ணிலும் மண்ணிலும் நீரிலும் நெருப்பிலும் வீட்டிலும் வெளியிலும் இரவிலும் பகலிலும் அஸ்திர ஸ்தாத்திரங்களினாலும் தேவர்களாலும் மூவர்களாலும் முனிவர்களாலும் யட்சர்களாலும் அசுரர்களாலும் விலங்குகளாலும் வேறு எதனாலும் மரணம் வரக்கூடாது என்று வரம் பெற்றான். இரண்யபுரம் என்ற தன் நகரத்தை அடைந்தான். நாரதர் அவனது மனைவியை கொண்டு வந்து சேர்த்தார். அவள் ஆணிமுத்து போன்ற அரிய மகவை பெற்றாள். பிரகலாதன் என்று பெயர் சூட்டினார்கள். இரணியன் கடவுள் இல்லை என்ற கொள்கையை எல்லோரும் கடைபிடிக்குமாறு செய்து தானே கடவுள் என்று தன்னையே எல்லோரும் வணங்க வேண்டுமென்று ஆணையிட்டான். எல்லோரும் தன் பெயரையே ஜபிக்க வேண்டுமென்றும் தன்னையே வழிபட வேண்டுமென்றும் கட்டளையிட்டான். தன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று கருதி வேதத்தில் தன் பெயரை சேர்த்து பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் ஹரண்யாய நம, ஹரண்ய நமோத்து சித்தம் என்று பள்ளிகளில் ஓதுமாறும் செய்தான். எல்லா ஆலயங்களிலும் தன் உருவத்தையே பிரதிஷ்டை செய்து தன் உருவத்தை பூஜிக்குமாறு செய்தான். அசுர குருவாகிய சுக்கராச்சாரியர் இரணியனுடைய போக்கை கண்டு தம் மகனாகிய சண்டமார்க்கனை புரோகிதராக நியமனம் செய்துவிட்டு தீர்த்த யாத்திரை போய்விட்டார். பிரகலாதர் தொட்டிலேயே நாராயணருடைய 8 அட்சரத்தை ஓதி தியானசீலராக வளர்ந்தார். இரணியன் ஆட்சி அராஜகமாக அக்கிரமங்கள் கோர தாண்டவம் ஆடின. தேவர்களும் முனிவர்களும் பெரும் துயரமடைந்து வருந்தினார்கள். இரணியன் ஆற்று நீர் சிறியது என்றும் கடல் நீர் ஓர் நீர் என்றும் கருதி அண்டை முகட்டை பிழிந்து அங்கிருந்து வரும் குளிர்ந்த நீரிலும் நன்னீர் கடலிலும் நீராடுவான். பகற்பொழுதை பரலோகத்திலும் இரவு பொழுதை தேவலோகத்திலும் ஆடல் பாடலுடன் கழித்து இன்பருவான். தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என அகங்கரித்து வாழ்ந்தான். பிரகலாதரின் பெருமை. பிரகலாதருக்கு 5 வயது நிரம்பிற்று. மிகுந்த ஆடம்பரத்துடன் அவரை பள்ளிக்கு இரணியன் அனுப்பினான். புரோகிதராகிய சண்டமார்க்கன் பிரகலாதரை பார்த்து ஹரண்யை நமோத்து சித்தம் ஓம் ஹரண்யாய நம என்று ஓதுமாறு கூறினார். பிரகலாதர் ஆசிரியர் வார்த்தைகளை கேட்டு புன்னகை பூத்து ஹரே நமோத்து சித்தம் ஓம் நமோ நாராயணாய என்று கூறினார். இதை கேட்டு புரோகிதர் 2 கரங்களால் காதுகளை மூடிக்கொண்டு நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளி குதித்து அந்தோ கெட்டேன், இந்த இழிந்த வார்த்தையை சொன்னால் நரகம் ஏதுமே, நாவில் புழு வருமே என்று கருதினான். அரசகுமாரா, இந்த தகாத வார்த்தையை சொல்லலாமோ? இது உன் தந்தைக்கு தெரிந்தால் கண்டங்கண்டமாக வெட்டி எறிவாரே. இனி இதை சொல்லாதே, ஹரண்யாய நம என்று சொல் என்றான். பிரகலாதர், குருவே, இன்றிலிருந்து நாளை அழிகின்ற ஒருவன் கடவுள் ஆவானா? நாராயணர் ஒருவர்தான் பரம்பொருள். அவருடைய திருவடிதான் உய்வை கொடுக்கும். அப்பரம்பொருளை சரணாகதி அடைவதே ஆத்ம சாந்தியாகும். வேதங்களின் முடிவு இதுதான். வீணே கூலிக்கு மாரடிக்காதே. இனி நீயும் இந்த மந்திரத்தை சொல்வாயாக என்று கூறினார். புரோகிதன் நடுங்கி ஒடுங்கி பிரகலாதரை அழைத்து கொண்டு இரணியனிடம் வந்தான்.
இரணியனை வணங்கி, தானவ குலத் தலைவனே, தங்கள் குமாரர் சாஸ்திர விரோதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த கொடிய சொற்களை அடியேன் சொல்ல மாட்டேன், சொன்னால் நரகம் வரும் என்று கூறி முறையிட்டான். இரணியன் தன் அருமந்த மகனை மாறுபுறத் தழுவி உச்சி மோந்து முத்தமிட்டு அளவற்ற மகிழ்ச்சியடைந்து வினவினான். என் தவச்செல்வமே, நீ என்ன சொல்லுகின்றாய்? தந்தையே, அகில உலகங்களுக்கும் தனிப்பெரும் தலைவராக விளங்குபவர் நாராயணர் ஒருவரே ஆவார். அவருடைய திருநாமம் உலகத்தை இரட்சிக்கும் தன்மையுடையது. ஓம் நமோ நாராயணாய நம. இதுதான் வேதத்திலுள்ள மந்திரம். இந்த மகா மந்திரம் நமக்கு குலம் தரும், செல்வம் தரும், குறைவற்ற நலந்தரும், மாசில்லா வளந்தரும். இந்த மகா மந்திரத்தை நான் சொன்னேன், நீரும் சொல்வீர், நீர் கடை தேறுவீர். இரணியன் ஆழகாலம் போல் சீறி, மூடனே, மதிகேடனே, இந்த கொடிய சொற்களை உனக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார்? அந்த நாராயணன் உன் சிறிய தந்தையை கொன்றவன், நம் அசுரகுல வைரி. அவன் துராத்மா, நான் ஒருவன்தான் பரமாத்மா. தேவரும் மூவரும் முனிவரும் இருடியர்களும் என் நாமத்தை சொல்லி வாழ்கின்றார்கள். உலகெங்கும் என் நாமமே ஒலிக்கின்றது. நீ அந்த கல்வனுடைய பெயரை சொல்லாதே, என் பெயரை சொல்வாய். அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். பிரகலாதர் மீண்டும் நாராயண மந்திரத்தையே நவின்று கொண்டிருந்தார். அடங்காத கோபமடைந்த இரணியன் இரக்கமில்லாத அரக்கரை ஏவி ஆயுதங்களினால் பிரகலாதருடைய உடம்பை கண்டமாக துண்டஞ்செய்யுமாறு கட்டளையிட்டான். பிரகலாதர் நாராயணம் நாராயணம் என்று பாராயணம் செய்து கொண்டிருந்தார். அரக்கர்கள் கத்தி, கோடாலி, சம்மட்டி முதலிய ஆயுதங்களை அவர் மீது செலுத்த அந்த ஆயுதங்கள் பொடி பொடியாக துகள்பட்டு ஒளிந்தன. இதனை அறிந்த இரணியன் தீயிலிட்டு கொள்ளுமாறு கட்டளையிட்டான். அந்த தீ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணுலுமாக அவருக்கு நலஞ்செய்தது. இதனை அறிந்த இரணியன் கோபக்கனலால் கொதித்து கொடிய நஞ்சை உடைய அனந்தன், கார்கோடகன், குளிகன், சங்கபாலன், தசாடிகன், பதுமன், மகாபதுமன், வாசுகி என்ற அஷ்ட நாகங்களை ஏவினான். அந்த நாகங்கள் அக்குழந்தையை கடித்து தத்தம் பற்கள் ஒடிந்து சோகங்கொண்டு வாடி ஓடின. பிரகலாதர், ஏ நாகங்களே, நீங்கள் எம்பெருமானுடைய பள்ளியனை அல்லவா? எம்பெருமான அரவணையில் துயில்கின்றவர். அவருக்கு தொண்டு செய்கின்ற நீங்கள் நலம் பெற்று வாழுங்கள் என்றார். இரணியன் நாகங்களின் அவல நிலையைக் கண்டு கவலை கொண்டு ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புட்பதந்தம், சாருவபவம், சுப்ரதீபம் என்ற அஷ்ட கஜங்களை அளித்து இந்த மூடனை கொல்லுங்கள் என்று ஏவினான். அஷ்டகஜங்களும் பிரகலாதர்பால் அணுகின. பிரகலாதர், யானைகளே, உங்கள் குலத்தில் வந்த கஜேந்திரனுக்கு கருணை புரிந்த கமலக்கண்ணனுக்கு நீங்கள் அடிமை அல்லவா? அதனை நான் சொல்லவா? எம்பெருமான் கஜேந்திர வரதன் என்று கூறி நாராயணே துதி செய்து நின்றார். அந்த யானைகள் அவரை வலஞ்செய்து வணங்கிச் சென்றன. இதை கண்ட இரணியன் அந்த யானைகளை கொல்லுமாறு காவலர்களை ஏவினான். இரணியனுக்கு பயந்த யானைகள் தம் தந்தங்களால் பிரகலாதரை குத்தி கொலை செய்ய முயன்றன. வாழை தண்டு போல் தந்தங்கள் ஒடிந்து மடிந்தன. இரணியன் மிகவும் சீற்றமடைந்து, இவனை கட்டுச்சோறாக கட்டி மலையின் உச்சியிலிருந்து உருட்டி கொள்ளுங்கள் என்றான். இதனை கேட்ட பிரகலாதருடைய தாயார் மிகவும் வருந்தினாள். இரக்கமில்லாத அரக்கர்கள் குற்றம் செய்யாத குணக்குன்றை மணக்கயிறுகளால் கட்டி அவர் தலையில் குட்டி மலையுச்சியிலிருந்து உருட்டினார்கள். பிரகலாதர், குன்றத்தை குடையாக பிடித்த குணப்பெருங்குன்றமே என்று கருமாலை நீக்கும் திருமாலை நினைந்து வழுந்தார். நிலமகள் பெண் வடிவந்தாங்கி அவரை பூச்செண்டு போல் ஏந்தி காப்பாற்றினார். பிரகலாதர் நிலமகளை அம்மா என்று அழைத்து தலையாலே கும்பிட்டார். நிலமகள், மகனே, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். தாயே, பூவுலகில் சின்னஞ்சிறு சிசுக்கள் ஆடி ஓடி விளையாடுகிற போதும் மாடி ஏறி மகிழ்கின்ற போதும் தடுக்கி விழுந்தால் இன்று என்னை தாங்கி காப்பாற்றியது போல் எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றுவாயாக என்று வரம் கேட்டார். இரணியன் எல்லா வகையிலும் பிரகலாதருக்கு மரணம் வராமையைக் கண்டு அதிசயம் அடைந்தான். அவரை கொல்ல கருதி ஆழமாக குழி தோண்டி புதைக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறு அரக்கர்களும் அவரை புதைத்தார்கள். அவர் திருமாலின் பத்தினியாகிய பூமி தேவியின் மடியில் தவழ்ந்து பஜனை செய்யலானார்.
இதனை கண்டு அரக்கர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். இரணியன் கொடிய நஞ்சை கொடுத்து குடிப்பித்தான். திருமாலின் குடையாகிய பாம்பின் நஞ்சையுண்டு அதை ஜீரணம் புரிந்து பரமானந்த வெள்ளத்தில் அழுந்தினார். பாறாங்கல்லினார் கட்டி ஆழ்கடலில் வீழ்த்தினர். பிரகலாதர் ஆழியில் அரிதுயில் புரியும் அரிமுகுந்தா வைகுந்தா கோவிந்தா உன் திருவடியே சரணம், அடியாருக்கு ஏது மரணம், எனக்கு உலகம் ஒரு திரணம் என்று துதி செய்தார். அந்த கல் தெப்பமாக மிதக்க கரையேறினார். பிரகலாதர் பிதா இருக்குமிடம் வந்தார். பல காலத்துக்கு பிறகு அவரை பார்த்த அனைவரும் அதிசயப்பட்டார்கள். இரணியன் தன் அமைச்சர்களை நோக்கி, என் உயிரினும் சிறந்த உத்தம மித்திரர்களே, ஆனை வயிற்றில் பூனை பிறக்காது, புலி வயிற்றில் எலி பிறக்காது, அவரை கொடியில் துவரை காய்க்காது, மாங்காய் மரத்தில் தேங்காய் உண்டாகாது. நான் விஷ்ணுவுக்கு சத்துரு, என் மகன் விஷ்ணுவுக்கு மித்துரு. சத்ரு வயிற்றுள் மித்ரு எப்படி பிறப்பான்? என் தம்பியை கொன்ற நாராயணரை 5,70,61 ஆண்டுகள் தேடினேன். அந்த திருடன் எனக்கு கிடைக்கவில்லை. என் மகன் கடைக்குட்டி சிங்கக்குட்டி சர்க்கரை கட்டி. பகையாளி குடியை உறவாடி கெடுக்க வேண்டும் என்ற பழமொழியின்படி நாராயணரை பக்தி செய்வது போல் நடித்து அவனை வசஞ்செய்து என்னிடம் காட்டிக் கொடுத்து திருமாலை கொல்லுவதற்கு என் மகன் செய்யும் தந்திரச் சூழ்ச்சியாகும். இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி அண்டங்குழுங்கச் சிரித்தான். மகனே, அசுரகுலந்தழைக்க வந்த அருமருந்தே, நம் குல வைரியாகிய அந்த திருமாலை தேடி தேடி வாடிவிட்டேன். அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல். பிரகலாதர், அப்பா, நான் வணங்கும் தேனினும் இனிய திருமால் சான் நிலத்திலும் இருக்கிறார். அணுவை 100 கூறிட்ட கோணிலும் இருக்கின்றான். மகாமேரு குன்றிலும் இருக்கின்றார். இதோ எதிரில் இருக்கும் இந்த தூணிலும் இருக்கின்றான். உன் சொல்லிலும் இருக்கின்றான். அவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கின்றான். துரும்பிலும் இருக்கின்றான், இரும்பிலும் இருக்கின்றான், மண்ணிலும் இருக்கின்றான், விண்ணிலும் இருக்கின்றான் என்று கூறினான். இரணியன், மூடனே, உம்பர்க்கும் உனக்கும் உதவுகின்ற அந்த நாராயணன் இதோ இருக்கின்ற இந்த தூணிலா இருக்கின்றான்? இல்லையென்றால் கும்பத யானையை சிங்கம் கொன்று திம்பது போல் உன்னை கொன்று உன் உதிரத்தை குடிப்பேன் என்றான். தந்தையே, நான் சொன்ன நாராயண மூர்த்தி இந்த தூணில் இல்லை என்றால் என்னை கொல்ல உம்மால் ஆகாது. அவர் திருவடி சாட்சியாக நானே உயிரை விட்டு விடுவேன். இது சத்தியம். 1000 தூண்களை உடைய அந்த மண்டபத்தில் இந்த தூணில் இருக்கின்றானா என்று ஒரு தூணை சுட்டி காட்டி கேட்டான். பிரகலாதர், இந்த ஒரு தூண் அன்று, எல்லா தூணிலும் இருக்கின்றார் என்றார். அப்பொழுது இரணியன் எந்த தூணை அறைவானோ என்று எம்பெருமான் எண்ணி 1000 தூண்களிலும் 1000 நரசிம்மமாக நின்றார். அவர் எதிரில் இருந்த தூணை ஓங்கி அறைந்தான். அப்பொழுது நாராயணர் நரவடிவமும் சிங்க வடிவமும் சேர்ந்து கூட்டணியாக நரசிம்மமாக தோன்றிச் சிரித்தார். அதை கண்டு இரணியனும் சிரித்தான். ஏ கல்வனே, எனக்கு அஞ்சி நீரில் ஒளிந்திருந்தாய், இப்போது தூணில் ஒளிந்திருக்கின்றாய். போர் செய்ய புறப்பட்டு வா என்றார். நரசிம்மர் அண்ட சடாகடங்கள் அதிர 1000 சிரங்களும் 1000 கரங்களுமாக பேருருவுடன் நின்று காட்சியளித்தார். அப்போது பிரகலாதர், தந்தையே, இவரை வணங்கினால் இவர் கருணை புரிவார் என்று அன்புடன் கூறினார். இரணியன், பிரகலாதா, நான் கூறுவதை கேள். இந்த நரசிம்மத்தின் தோளையும் வாளையும் வெட்டி என் வாளை வணங்குவேன். நான் மகளிர் ஊடுகின்ற நாளிலும் வணங்காதவன். அதனால் என் வாளை வணங்குவேனே அன்றி நரசிம்மத்தின் தாளை வணங்க மாட்டேன் என்றான். நரசிம்ம பெருமான் இரணியனுடைய 1000 கோடி அசுர சேனைகளை 1000 கரங்களால் வெட்டி மண்ணில் வீசியும் விண்ணில் வீசியும் குளமலைகளில் வீசியும் கொன்று குவித்தார். இரவும் அல்லாமல் பகலுமல்லாமல் சந்தி வேளையில் வீட்டிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் வாசற்படியில் விண்ணிலும் அல்லாமல் மண்ணிலும் அல்லாமல் மடித்தளத்தில் வைத்து அஸ்திரத்திலும் அல்லாமல் சஸ்திரத்திலும் அல்லாமல் நகங்களினால் நரணும் அல்லாமல் விலங்கும் அல்லாமல் நரசிம்ம கூட்டணியாக வந்து அவனை கொல்லத் தொடங்கினார். அப்போது நரசிம்மமூர்த்தி இரணியனை பார்த்து, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். இரணியன், நீ ஒரு வீரனா? ஒரு சிரமும் 2 கரங்களும் உடைய என்னை
ஆயிரம் ஆயிரம் சிரங்களால் கொள்கின்றனையே, மறுபிறப்பில் நான் 10 சிரங்களும் 20 கரங்களுமாக பிறக்க, ஒரு சிரம் 2 கரங்களுமாக பிறந்து என்னை கொல்லுவாயாக என்று வேண்டினான். அவனது உயிரத்தை குடித்து நரசிம்ம பெருமான் வெறிகொண்டு வீராவேசத்துடன் விளங்கினார். அவரை அணுக தேவர்கள் யாவரும் அஞ்சினார்கள். மகாலட்சுமி வந்து வணங்கினார். நரசிம்ம சுவாமி பிரகலாதரை தழுவி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். என் தந்தைக்கு ஸ்வர்க்கம் கொடுங்கள் என்று கேட்டார். மகனே, ஞான கொழுந்தே, பக்த சிகாமணியே, நீ உன் தாய் உதிரத்தில் கருவடைந்த அன்றே 21 தலைமுறைக்கு வைகுண்டத்தில் இடம் ஒதுக்கியாகிவிட்டது. ஒரு சத்புத்திரன் பிறந்தால் அந்த குலமே உய்யும். உன் புகழ் வாழ்க. இனி உன் குலத்தாரை நான் கொல்ல மாட்டேன் என்று வரமளித்தார். பிரகலாதர் பெருமானை தொழுந்து, புழுவாய் பிறந்தாலும் உன்னை வலுவாமற் துதிக்க வரமருள்வாய் என்றார். பெருமான் பிரகலாதருக்கு முடிசூட்டி வாழ்த்தி அருளினார். பிரகலாதர் கரிவைத்து செய்து அறநெறி வலுவாமல் ஆட்சி புரிந்தார். அண்ணா, அந்த நரசிம்ம சுவாமிதான் ராமர், அந்த இரணியன்தான் தாங்கள். ஆதலால் ராமனை பகைக்க வேண்டாம், பகைத்தால் அழிவு வரும் என்று அறிவுரை பகர்ந்தார். ராவணன் சீறி விபீஷணரை கொல்ல முயன்றான். விபீஷணர் ராவன் கையால் இறக்க வேண்டாம் என்று கருதி அனலன், அணிலன், அரண், சம்பாதி என்ற 4 அமைச்சர்களுடன் விண்வெளியே ராமரை நோக்கி சென்றான். அண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஜீவான்மா, அறம், பொருள், இன்பம், வீடு என்று உறுதி பொருட்களுடன் புறப்பட்டார்.